கிரிக்கெட் இஸ் மோர் a mental game than a physical என்று சொல்வது உண்டு. அதை எல்லோரை விடவும் நன்கு உணர்ந்தவர் இவர்தான் எனலாம். இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த டெஸ்ட் பவுலர் இவர் என்றால் மிக இல்லை. ஆனால் பேட்டிங்கிலும் நான் சளைத்தவன் அல்ல என சதமடித்து காட்டியிருக்கும் இவரை மாடர்ன் டே லெஜண்ட் என விராட் கோலியே புகழ்ந்திருக்கிறார். அவர்தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். சென்னையில் 1986 பிறந்தவர்தான் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரின் தந்தை வேகப்பந்து வீச்சாளராக கிளப் அளவில் கிரிக்கெட் விளையாடியவர். அதனால் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருந்தார் அஸ்வின். முதலில் ஃபாஸ்ட் பவுலர் மற்றும் பேட்ஸ்மேனாக தன்னுடைய கெரியரை தொடங்கினார் அஸ்வின். அண்டர் 14 போட்டியில் விளையாடிய போது காயம் ஏற்பட்டதால் அஸ்வினால் ஒரு வருடம் கிரிக்கெட் விளையாட முடியாமல் போனது. கிரிக்கெட்டுக்கு திரும்பியவர் இடுப்பில் காயத்தால் ஆஃப் ஸ்பின் வீச தொடங்கினார். அவர் முழுநேர பேட்ஸ்மேனாக ஆடிவிட்டு அவ்வப்போது ஆஃப் ஸ்பின் வீசி வந்தார். நெட்ஸில் தொடர்ந்து பந்து வீசி ஆஃப் ஸ்பின்னில் கை தேர்ந்து முழுநேர ஆஃப் ஸ்பின்னராக மாறினார் அஸ்வின். தொடர்ந்து நன்றாக விளையாடி தமிழ்நாடு அண்டர் 17 அணிக்கு தேர்வானார் அவர். இதைத் தொடர்ந்து 2006 20 வயதில் தமிழ்நாடு ரஞ்சி அணிக்கு தேர்வானார் அஸ்வின். ஹரியானாவுடனான தனது முதல் போட்டியிலேயே 6 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். தமிழ்நாடு அணிக்காக முதல் தர போட்டிகளிலும் லிஸ்ட் ஏ போட்டிகளிலும் தொடர்ந்து சிறப்பாக விளையாட 2009 ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அஸ்வின். 2009 2 போட்டிகள் மட்டுமே விளையாடியவர் அடுத்த ஆண்டு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்க 13 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். அதனால் அந்த ஆண்டே இந்திய அணிக்காக இலங்கையுடன் ஒருநாள் போட்டியில் விளையாடும் வாய்ப்பு அஸ்வினுக்கு கிடைத்தது. அந்த போட்டியில் 38 ரன்கள் அடித்ததோடு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அனில் கும்ப்ளேவின் ஓய்வு, ஹர்பஜன் சிங்கின் மோசமான ஃபார்ம் போன்ற காரணத்தால் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் ஸ்பின்னராக தன்னுடைய இடத்தை தக்க வைத்தார் அஸ்வின். ஆசிய கோப்பை, நியூசிலாந்து தொடர் என தொடர்ந்து நன்றாக பந்து வீச 2011 உலகக்கோப்பை அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு 2 போட்டிகளில் விளையாடவும் வாய்ப்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் உடனான டெஸ்ட் தொடரில் இந்திய டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்பட்டார். முதல் டெஸ்ட் போட்டியிலேயே 9 விக்கெட் எடுக்க ஆட்ட நாயகன் விருதை வென்றார் அஸ்வின். அதில் 3வது போட்டியில் சதம் அடித்ததோடு 5 விக்கெட்டும் எடுத்து தன்னுடைய ஆல்ரவுண்டர் திறனை வெளிப்படுத்தினார். முதல் 16 டெஸ்ட் போட்டியில் 9 ஃபைஃபர்கள் எடுத்தார். அதிவேக 50 விக்கெட் எடுத்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். அப்போது அஸ்வினின் பக்கபலமாக நின்றார் தோனி. நான் பந்து வீசும் போது வழிகாட்டியதோடு முழு சுதந்திரமும் கொடுத்தார். நான் சிறந்த பவுலராக மாற இது முக்கிய காரணமாக அமைந்தது என தோனி குறித்து கூறியிருக்கிறார் அஸ்வின். ஆனால் அடுத்த ஆண்டில் தன்னுடைய ஃபார்மை இழந்து விக்கெட் எடுக்க மிகச் சிரமப்பட்டார். இதனால் 2014 மட்டும் 9க்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. அதனால் இந்திய பவுலிங் பயிற்சியாளர் அருணின் மேற்பார்வையுடன் நெட்ஸில் பல மணி நேரம் பந்து வீசி தன்னுடைய பவுலிங் ஆக்ஷனை மாற்றினார். பவுலிங் ஆக்ஷனை மாற்றிய பிறகு ஆஸ்திரேலியாவுடன் விளையாடியது இந்தியா. இதில் முதல் போட்டியிலேயே 12 விக்கெட்டுகளை எடுத்தார் அஸ்வின். இந்த தொடரில் மட்டுமே 29 விக்கெட் எடுத்து தொடர் நாயகன் விருதையும் வென்றார். இந்தியா அந்த தொடரை கைப்பற்றியது. ஆக்ஷனை மாற்றிய பிறகு ஸ்ட்ரைக் ரேட் மற்றும் ஆவரேஜ் வெகுவாக குறைந்தது. 2015 உலகக்கோப்பையில் 8 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை எடுத்தார் அஸ்வின். டெஸ்டில் 2015 62 விக்கெட்டும் 2016 72 விக்கெட்டும் எடுத்து டெஸ்ட் தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்தார் அஸ்வின். அஸ்வின் பெயர் இல்லாமல் இந்திய டெஸ்ட் அணியே இல்லை என்ற நிலை உருவானது. அதுவும் சப்கான்டினென்ட் பிட்ச்களில் நடக்கும் போட்டிகளின் போக்கையே மாற்றக்கூடிய வீரராக மாறியிருந்தார் அஸ்வின். கிரீஸை நன்றாக உபயோகித்து வீசுவது, பவுலிங் ஆங்கிள், பந்தின் வேகம் முதலியவற்றை மாற்றியமைத்து அணிக்கு நிச்சயம் விக்கெட்டை எடுத்து கொடுப்பார் அஸ்வின். செஸ்ஸில் பீஸ்களை நகர்த்தும் போது இருக்கும் அதே புத்தி கூர்மையுடன் தான் கிரிக்கெட் களத்திலும் விளையாடுவார் அஸ்வின். கேரம் பால், மேன்கட், பந்தை ஒரு நொடி நிறுத்தி வீசுவது, இன்னிங்ஸின் கடைசி பந்தில் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்து ரன் ஓடும் போது பேட் இல்லாமல் ஓடுவது போன்ற சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஐபிஎல்லில் நன்றாக விளையாடி முதலில் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு வந்திருந்தாலும் தலை சிறந்த ரெட் பால் பவுலராக உயர்ந்தார் அஸ்வின். அஸ்வின் என்னை விட மிகச்சிறந்த வீரர் என இந்தியாவின் தலை சிறந்த ஸ்பின்னரான கும்ப்ளேவே புகழ்ந்திருக்கிறார். பவுலிங் மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் லோவர் மிடில் ஆர்டரில் சிறப்பாக விளையாடக்கூடியவர் தான் அஸ்வின். டெஸ்ட் போட்டிகளில் இதுவரை 6 சதங்களை அடித்திருக்கிறார். டெஸ்டில் அஸ்வினை விட அதிக விக்கெட்டுகளை எடுத்த பவுலர்கள் 8 பேரும் சேர்த்தே 2 சதம் தான் அடித்திருக்கின்றனர். ஆனால் அஸ்வின் மட்டுமே 6 சதங்கள் அடித்திருக்கிறார். 2016 பிறகு அஸ்வினின் பேட்டிங் ஃபார்ம் மெல்ல சரிய தொடங்கியது. அணிக்கு பந்து வீச்சில் மட்டுமே அவரின் பங்களிப்பு இருந்தது. இதோடு காயமும் இணைந்து கொள்ள இந்திய ஒருநாள் மற்றும் T20 அணியில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஒரு ஓவர் வீசினாலே மூச்சு வாங்கி உடலெங்கும் வலித்தது. காயத்தினால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்காததால் 2018 இருந்து 2020 வரை
பலமுறை கிரிக்கெட்டில் ஓய்வு பெற நினைத்ததாக சொல்லி இருக்கிறார் அஸ்வின். ஆனால் அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தார். 2021ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியில் கடைசி இன்னிங்ஸில் பார்ட்னர்ஷிப் அமைத்து விக்கெட் விடாமல் அஸ்வின் மட்டும் 128 பந்துகளுக்கு 39 ரன்கள் அடிக்க இந்திய அணி தோல்வியை தவிர்த்தது. இந்த போட்டி டிரா ஆனதால் தான் அடுத்த போட்டியை வென்று தொடரையே கைப்பற்ற முடிந்தது. 2021 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா தோற்றிருந்தாலும் இந்தியாவுக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர் அஸ்வின் தான். இதன் பிறகு 2021 மற்றும் 2022 T20 உலகக்கோப்பையிலும் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அஸ்வின். தொடர்ந்து நன்றாக விளையாடி வந்தவர் 2023ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் நடந்த தொடரில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரராக மாறினார். இந்த வெற்றிகளால் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்தியா. ஆனால் அதில் அஸ்வின் தேர்வு செய்யப்படவில்லை. இதை சச்சின் உட்பட பல முன்னாள் வீரர்கள் விமர்சனம் செய்தனர். 2023 ஒருநாள் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுடன் சென்னையில் நடந்த முதல் போட்டியில் மட்டுமே அஸ்வினுக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து இங்கிலாந்துடன் நடந்த டெஸ்ட் தொடரில் தேர்வு செய்யப்பட்டார் அஸ்வின். 490 விக்கெட்டுடன் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் முதல் 3 போட்டியிலேயே 10 விக்கெட் எடுத்து அனில் கும்ப்ளேக்கு அடுத்து 500 விக்கெட் எடுத்த இந்திய வீரராக மாறினார் அஸ்வின். கோடியில் ஒரு பவுலருக்கு 500 டெஸ்ட் விக்கெட் கிடைத்திருக்கிறது என புகழ்ந்தார் சச்சின். ஆம், அஸ்வின் கோடியில் ஒருவன்தான். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை நோக்கி அனைத்து அணிகளும் போட்டி போட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. முதல் இடத்தில் இருந்தாலும் வங்கதேச அணியை வீழ்த்த வேண்டும் என சேப்பாக்கத்தில் களமிறங்கியது இந்தியா. ஆனால் ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. 100 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இந்தியா. ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்டும் சற்று நிலைத்து ஆடினாலும் கூட 144 ரன்களுக்கு அடுத்த 2 விக்கெட்டுகளும் விழுந்தன. இந்நிலையில்தான் ஜடேஜாவும் அஸ்வினும் களத்துக்கு வந்து இந்தியாவுக்கே நம்பிக்கை கொடுக்க சேப்பாக்கத்தில் தனது 2வது டெஸ்ட் செஞ்சுரியை அடித்து இந்தியாவுக்கு வெற்றி பெறும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின். சேப்பாக்கத்தின் மகன் தனது திறமையை உலகுக்கு வெளிப்படுத்தி இந்தியாவை காத்திருக்கிறார்.